சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் அவ்வளவு சிறப்பாக தொடங்கலை. முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றிருந்தாலும் அடுத்த 2 போட்டிகள்லையும் தோல்வியை சந்திச்சிருக்காரு. இதற்கு சென்னை அணியின் பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. முதல் போட்டியிலேயே மிகவும் கம்மியான இலக்கை கடைசி ஓவர் வரை கொண்டு சென்று வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்றதுனால அதனை பற்றி பெரிதாக யாரும் பேசலை. 2வது மற்றும் 3வது போட்டியில் சென்னை அணி தோல்வி அடைந்துள்ளதுனால விமர்சனங்கள் அதிகமாக எழுந்திருக்கு. குறிப்பாக பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் தோனி முன்பு அஸ்வின் இறங்கியது அதிகமான கேள்விகளை எழுப்பி வருது. அஸ்வினுக்கு முன்னால் தோனி இறங்கியிருந்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. நேற்று நடைபெற்ற ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியிலையும் தோனி கடைசியில் இறங்கி சிக்ஸர் மற்றும் பவுண்டரிகளை அடித்தார். இருப்பினும் ஆரம்பத்திலிருந்து ரன்கள் அடிக்காததுனால சென்னை அணி தோல்வி அடைஞ்சிருக்கு. கடந்த 3 வருடங்களாக தோனி கடைசி 2 ஓவர்களில் மட்டுமே பேட்டிங் இறங்குறாரு. இதற்கு தோனியின் முழங்கால் பிரச்சனையும் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இந்நிலையில் தோனியின் பேட்டிங் ஆர்டர் குறித்து அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் முக்கிய கருத்தை வெளியிட்டிருக்காரு. தோனி கடைசியில் விளையாடத்தான் நினைக்கிறாரு. அவருடைய உடல் முழங்கால்கள் முன்பு இருந்தது போல தற்போது இல்லை. கடந்த ஆண்டை விட கால்களை நன்றாகவே அசைத்தாலும் ஆனால் அதில் இன்னும் ஒரு தேய்மானம் இருக்குது. அவரால் 10 ஓவர்கள் முழு வீச்சில் பேட்டிங் செய்ய முடியாது. இருந்தாலும் அவர் போட்டியில் நமக்காக என்ன கொடுக்க முடியுமோ என்பதை தான் கொடுக்குறாரு. ராஜஸ்தான் ஆட்டம் சமநிலையில் இருந்ததால் தோனி கொஞ்சம் முன்னதாகவே பேட்டிங் இறங்கினார். வாய்ப்புகள் கிடைக்கும்போது மற்ற வீரர்களை ஆதரிப்பார். அதனால் தோனி அதனை சமநிலைப்படுத்துகிறாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அவர் மிகவும் மதிப்பு மிக்கவர். தலைமைத்துவம் மற்றும் விக்கெட் கீப்பிங் என அனைத்திலும் தற்போது சிறந்து விளங்குகிறாரு. அவரால் 9-10 ஓவர்கள் நின்று ஆட முடியாது. ஆனால் அவர் அதனை வேண்டுமென்றே செய்யலை. போட்டியின் தன்மையை பொறுத்து 13-14வது ஓவர்களில் யார் களத்தில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தோனி விளையாட விரும்புகிறாரு என்று ஃப்ளெமிங் தெரிவிச்சிருக்காரு. சமீப காலமாக சிஎஸ்கே தோல்விக்கு தோனி தான் முக்கியமான காரணம் எனவோ, ஃபார்மில் இல்லாத அவரை ஆட்டத்தில் இறக்கி அணியை பலவீனப்படுத்துவதா எனவோ பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியாக்களில் வைரலாக பேசப்பட்டு வருது.